மணி நேரத்துல அந்த ரவுண்டா வரணும். நீ வரல இல்ல உன் பின்னாடி எவனாவது வந்தான்னா என் போனை நான் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நீ எங்க இருக்கான்னு கூட உன் பிள்ளைய பார்க்க முடியாது. இப்ப வெட்டுவேன், இல்லன்னா உன் பிள்ளை நீ வைடி சரி வர மாட்டேன். நீ போன வைடி. நான் அரை மணி நேரத்துல ரவுண்டான வரேன்னு சொல்லிட்டேன். அங்க யாரும் ஒருத்தன் வருவான், அவன் எதுவுமே பேசாம மறந்து கொடுக்கணும். உன் பையன் 2 நிமிஷத்துல உன்ட்ட போன் பேசுவான். எம்மால அரேஞ்சு இதுல ஏதாவது மாற்றம் நடந்துச்சு, உன் பையன் போன் இந்த போன் ஆட்டோக்கார போட்டு சுவிச் ஆஃப்ல இருக்கும். சுவிச் ஆஃப்ல இருக்கும், உன் பையன் செத்துட்டான்னு நினைச்சுக்கோ. மதுரையில் 14 வயது பள்ளி மாணவனை கடத்திய கும்பல் 2 கோடி பேரம் பேசி பெற்றோருக்கு கொலை மிரட்டல் விடுத்த ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2 கோடி ரூபாய் நான் கையில வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கா நான் 10,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போய்க்கிருக்கேன். என்னங்கடா நீங்க வரணும். 1 மணி நேரத்துல அந்த ரவுண்டா வரணும். நீ வரல இல்ல உன் பின்னாடி எவனாவது வந்தான்னா என் போனை நான் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நீ எங்க இருக்கான்னு கூட உன் பிள்ளைய பார்க்க முடியாது. 4 நாள் கழிச்சு எங்கேயாவது பணமா கிடப்போம். என்னை பத்தி விசாரிச்சேன்றீங்கல்ல, என்னை பத்தி முழுசா விசாரிச்சா தெரிஞ்சிருக்கும்லடா உங்களுக்கு நான் என்ன நிலைமையில இருக்கேன்னு. நீ இப்ப வெட்டுவேன், இல்லன்னா உன் பிள்ளை நீ வைடி சரி வர மாட்டேன். நீ போன வைடி. நான் அரை மணி நேரத்துல ரவுண்டான வரேன்னு சொல்லிட்டேன். நான் அரை மணி நேரத்துல ரவுண்டான வந்துடுறேன். அரை மணி நேரத்துல நான் ரவுண்டான வந்துடுறேன். ஓகேவா? நான் அரை மணி நேரத்துல ஹைவேஸ்ல அந்த ஹைவேஸ்ல நான் இருக்கேன். நீ அந்த ரவுண்டான வரணும். அங்க யாரும் ஒருத்தன் வருவான், அவன் எதுவுமே பேசாம மறந்து கொடுக்கணும். உன் பையன் 2 நிமிஷத்துல உன்ட்ட போன் பேசுவான். எம்மால அரேஞ்சு இதுல ஏதாவது மாற்றம் நடந்துச்சு, உன் பையன் போன் இந்த போன் ஆட்டோக்கார போட்டு சுவிச் ஆஃப்ல இருக்கும். சுவிச் ஆஃப்ல இருக்கும், உன் பையன் செத்துட்டான்னு நினைச்சுக்கோ. செத்து இன்னைக்கு நீ வரல, இன்னைக்கு அவனை கொண்டுருவேன். யாருக்கே அவனுக்கு 2 வெட்டி வெட்டிட்டு ஆட்டோக்காரன் மூஞ்சில ரத்தத்தை பத்தியா உன் மகனை வெட்டுவேன். எங்களுக்கு ஈவரகமே கிடையாது. யார்ப்பா நீங்க? 2 கோடி ரூபாய் நீங்க வரணும். நீ என்ன புத்தி தள்ளி போனா போ, எவனையும் கூப்பிடா பயமே இல்ல. பேசுறது ஆட்டோக்காரன் போனு தூக்கி போட்டு போயிட்டே இருப்போண்டி. என்ன கார்ல வந்திருக்கோம், எங்க இருக்கோம் யாருக்குமே தெரியாது. நீ கரெக்டா நடந்தா நான் கரெக்டா நடப்பேன். இல்ல உனக்கு இருக்க மாட்டான். எங்களுக்கு கொலையோட கொலை போயிட்டே இருக்கும் எங்களுக்கு. எப்பா நான் அரை மணி நேரத்துல ஹைவேஸ்க்கு வந்துடுறேன்னு நான் சொல்லிட்டேன். என் பிள்ளைய மட்டும் விட்டுரு, என்னைய கூட நீ வச்சுக்க. உனக்கு எம்பிட்டு பணம் வேணுமோ என்னைய கூட கொண்டு பணத்தோட வரணும். ஆள் வருவான், பணம் கொடுக்கணும். அவன் எதுவுமே பேசக்கூடாது. வேற ஏதாவது நடந்துச்சு இதுல யாரும் அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். துண்டு துண்டா வெட்டிடுவேன். உனக்கு தான் முக்கியம், எனக்கு முக்கியமே இல்ல. எனக்கு பணம் தான். போன வெடி நேரம் பேசக்கூடாது. உன்ட்ட நீ வரல அரை மணி நேரம் அங்க வெயிட் பண்ணுவேன். நீ வரல நீ செத்த. எவன்ட்ட போனாலும் போய்க்க, போலீஸ போனா போய்க்கோ. நீ என்ன கண்டே பிடிக்க முடியாது. கடைசி வரைக்கும் பாத்துக்கலாம் வர்றத. சரியா? எவன்டாலும் போய்க்கோ, என்ன கண்டே பிடிக்க. நான் யார்ட்டையும் போலப்பா. எனக்கு யாரையுமே தெரியாது. உனக்கே தெரியும் எனக்கு யாரை தெரியும். நீ எனக்கு யாரையும் தெரியாது. நானும் எங்க அப்பா மட்டும்தான் வீட்டுல இருக்கோம். பணத்தோட வரணும். பணம் இல்லாம வர்ற ஆளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அது தெரிஞ்சுக்கோ. போன வீடி. ஆட்டோவில் பள்ளிக்கு சென்ற மாணவனை ஒரு கும்பல் ஆட்டோ டிரைவர் பால்பாண்டியோடு மாணவனையும் கத்தியை காட்டி கடத்தி சென்றுள்ளனர். பின்னர் மாணவனின் தாய் மைதிலி ராஜலட்சுமியை தொடர்பு கொண்டு 2 கோடி ரூபாய் கேட்டு ஆபாச வார்த்தைகளால் திட்டி கொலை மிரட்டல் விடுத்தனர். இதுகுறித்து SS காலனி காவல் நிலையத்தில் தாயார் மைதிலி புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல் ஆய்வாளர் காசி தலைமையிலான தனிப்படை காவல்துறையினர் சிறுவனை கடத்தி மிரட்டிய கடத்தல் கும்பலை விரட்டிச் சென்றது. காவல்துறையினர் பின்தொடர்வதை பார்த்த கடத்தல் கும்பல் 7ஆம் வகுப்பு மாணவன் மற்றும் ஆட்டோ டிரைவரை மதுரை நாகமலை புதுக்கோட்டை 4 வழிச்சாலையில் இறக்கிவிட்டு தப்பிச் சென்றது. இதனையடுத்து சிறுவனை கடத்தி மிரட்டல் விடுத்து தப்பிச் சென்ற கடத்தல் கும்பலை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். 3 மணி நேரத்தில் மாணவனை மீட்ட தனிப்படை காவல்துறையினரை அப்பகுதி மக்கள் பாராட்டி வருகின்றனர். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.